Welcome to Guru Grammar Mastery. I am Travida, your tutor. இன்னையோட டாபிக் என்ன அப்படின்னா prelims SBI practice series 1 பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா error spotting. Error spotting ஓட easy tips and tricks தான் பார்க்கலாம். அதாவது error spottingல எப்படி நம்ம வந்து ஃபுல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசிக்ல இருந்தே உங்களுக்கு வந்து நவுன் டாபிக் போயிட்டு இருக்குது. ஒரு கோர்ஸாவே ஃபுல் கோர்ஸா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஃபுல் கோர்ஸாவே போயிட்டு இருக்குது. அது வந்து நவுன்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் அப்படி இருந்ததுன்னா அதை பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரோனவுன் டாபிக் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் டிப் என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதிட்டே இருக்கிறோம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களோட வந்து எய்மை வந்து மாத்திராதீங்க. அதாவது திட்டத்தை இலக்கம் மாற்றாம உங்க திட்டத்தை மாத்துங்க. நீங்க வந்து என்ன பிளான் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்க. நம்ம வந்து இலக்கு வைக்கலாம். அதை வந்து நம்ம தகுதியுடையவங்களா இருக்கிறோமா, அப்படி இல்லைன்னா நம்ம தகுதியுடையவங்களா ஆக்கிக்குங்க. நம்ம தெரியுமோ தெரியாத நமக்கு தகுதி இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து எந்த ஒரு டீவியேஷனும் வேண்டாம். உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கங்க. எல்லா மனுஷனாலையும் முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? வாங்க நம்ம வந்து இன்னைக்குள்ள டாபிக்கு போகலாம். ஈஸி டிப்ஸ் டு ஐடென்டிஃபை த ஸ்பாட் த எரர். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டிப் என்ன, இந்த நீங்க வந்து இந்த ஒரு 10 டிப்ஸை கொடுத்துருக்கேன். இந்த 10 டிப்ஸை நீங்க பார்த்தாவே போதும், உங்களுக்கு வந்து எரர் ஸ்பாட்டிங் வந்து நீங்க ஈஸியா கிராக் பண்ண முடியும். இந்த இதுல இருந்து மேல போகாது. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்க கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாவே தாராளம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? பொதுவா நவுன் அல்லது ப்ரோனவுனா இருக்கும். இந்த நவுன் அல்லது ப்ரோனவுனுக்கு என்ன வேர்ப், நவுன் வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப், ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாமே, மை அங்கிள் லிவ் இன் சென்னை, மை அங்கிள் லிவ்ஸ் இன் சென்னை. இந்த ரெண்டுத்துல வந்து எது கரெக்ட்? மை அங்கிள் லிவ்ஸ் இன் சென்னை தானே கரெக்ட். ஏன் அப்படின்னா மை அங்கிள்ன்றது யாரு? தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு என்ன வேர்ப் வரணும்? எஸ் வேர்ப் வரணும். மை அங்கிள்ஸ் அப்படின்னா ப்ளூரல். மை அங்கிள்ஸ் லிவ் இன் சென்னைன்னு சொல்லலாம். மை அங்கிள் லிவ்ஸ் இன் சென்னைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சப்ஜெக்ட் வந்து வேர்போட அக்ரி ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செக் இஃப் த வேர்ப் மேட்சஸ் த டைம் லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்படின்னா என்ன? டைம் லைன் ஆஃப் ஆக்ஷன்னா என்ன? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து எங்க வரும் உங்களுக்கு? ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ் ஆர் ரெகுலர்லி. ப்ரெசன்ட் டென்ஸ் எங்க வரும்? ஆக்ஷன் வந்து இப்பதான் நடக்குது அப்படின்னாலோ, ரெகுலர் ஆக்ஷன்னாலே உங்களுக்கு எதை யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ரெகுலர் ஆக்ஷன், ஹேபிச்சுவல் ஆக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இந்த ஆக்ஷன் வந்து இப்பதான் பிஃபோர் the ஆக்ஷன் பிஃபோர் நவ் அப்படின்றதுக்கு பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த டென்ஸ் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டிப் என்ன, இந்த verb வந்து matches the timeline of action அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ். ஆர்டிகல்ஸும் டிட்டர்மினர்ஸும் உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங்கா இருக்கா அல்லது இன்கரெக்ட் யூசேஜ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிஸ்ஸிங்கா இருந்தா நம்ம வந்து அது வந்து என்னதான்? எரர் தான். இன்கரெக்டா இருந்தாலும் எரர் தான். இப்போ ஏ அண்ட் த. அடுத்தது குவான்டிஃபையர்ஸ் எது அப்படின்னா சம், மச், எனி. இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? குவான்டிஃபையர்ஸ் சொல்லுவோம். ஏற்கனவே கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள்ல உங்களுக்கு இது டீட்டெயிலா சொல்லியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்ப ஏ அண்ட் த இது வந்து என்னது? ஆர்டிகல்ஸ். ஏயும் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல், த வந்து டெஃபினிட் ஆர்டிகல். இந்த ரெண்டு இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏ வந்து அது வந்து டெஃபினிட் ஆர்டிகலா சொல்லுதா, ஆன் வந்து வவல்ஸுக்கு வவல் சவுண்ட் பக்கத்துல இருக்குதா, அல்லது த வந்து நான் த யூஸ் பண்றதுக்கு பதிலா ஏ ஆன் இதான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து பார்த்து அதை ப்ராக்டிஸ்ல இருந்தாதான் நம்ம வந்து டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன்ல நம்ம வந்து எப்பவுமே ஏமாறுவோம். அதனால ரொம்ப காஷியஸா இருக்கணும் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்ல. ஓகேங்களா? இப்ப டெஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட், இப்போ நானே சொல்றேன் டெஸ்பைட் ஆஃப்னு வரக்கூடாது. சரிங்களா? டெஸ்பைட் மட்டும்தான் வரணுமே தவிர டெஸ்பைட் ஆஃப் வரக்கூடாது. நம்ம அப்படியே ஃப்ளோல வந்து நமக்கு இன்ஸ்பைட் ஆஃப்னு சொல்லி அப்படியே பழகிறோம். ஓகேங்களா? அந்த இதுல ரொம்ப காஷியஸா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோனவுன்.
ப்ரோனவுன் வந்து இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஈச் ஸ்டூடெண்ட் மஸ்ட் பிரிங் ஹிஸ் ஆர் ஹர் புக். ஈச் ஸ்டூடெண்ட்னா நம்ம வந்து உடனே இது வந்து ஈச் ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நம்ம யோசிக்க மாட்டோம், எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்றோம். அப்போ என்னவா இருக்கும், அது ப்ளூரலா இருக்கும். அப்போ வந்து ஈச் ஸ்டூடெண்ட் தயர் வரும். ஹிஸ் ஆர், இப்போ ஈச் ஸ்டூடெண்ட்றது என்ன இல்லை, ப்ளூரல் கிடையாது, சிங்குலர். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன வரணும், ஹிஸ் ஆர் ஹர் தான் வரணும், தேர் வரக்கூடாது. இதுல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க இந்த 5ஐயும் கரெக்டா தெரியுதுங்களா? தெரியுது. இது டவுட் எதுவும் இல்லையே, கிளியர் தானே? நெக்ஸ்ட் போலாமா? பாயிண்ட் என்ன அப்படின்னா பேரலலிசம். பேரலலிசம் அப்படின்னா என்னன்னா சேம் ஸ்ட்ரக்சரை தான் மெயின்டைன் பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹீ இஸ் நாட் ஒன்லி டேலண்டட் பட் ஆல்சோ ஹார்ட் ஒர்க்கிங். இதுதான் என்னது வந்து நமக்கு பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர். நாட் ஒன்லின்னு வந்தா பட் ஆல்சோ வரணும். எய்தர் நெய்தர் வந்ததுன்னா நார் வரணும், எய்தர் வந்ததுன்னா ஆர் வரணும். ஓகேங்களா? இது மாதிரி கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து he is not only talented but also hard working தான் வரணும். எப்படி வரக்கூடாது, he is not only talented but he works hard அப்படின்றது வரக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கும் எரர். ஓகேங்களா? அடுத்தது வந்து வேர்ட்ஸ் யூசேஜ். வேர்ட்ஸ் யூசேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அட்வர்பு, அட்ஜெக்டிவ்லாம் நம்ம வந்து கரெக்டா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், he runs quickன்னு வரக்கூடாது, he runs quickly தான் வரணும். ஓகேங்களா? அந்த runs quicklyன்றது என்னது, adverb. அந்த verb வந்து describe பண்ணுது. ஓகேங்களா? he runs quickன்றது wrong. இந்த மாதிரி அந்த word form வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து டபுள் நெகட்டிவ்ஸ். அவாய்ட் சென்டென்ஸ் லைக் he did not do nothing. did notன்றது என்னதுதான், நெகட்டிவ் தான். do nothing நெகட்டிவ் தான். இந்த மாதிரி வரக்கூடாது. இதுலயும் கொஞ்சம் வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸை வந்து ஒரு பேராகிராஃபோ அது சென்டென்ஸை ரீட் பண்றதுல இல்லை, இதெல்லாம் நமக்கு வந்து இருக்குதா அப்படின்ட்டு வந்து ஒன் பை ஒன்னா செக் பண்ணா ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், எரர் ஸ்பாட்டிங்கை வந்து ஈஸியா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மாடிஃபையர்ஸ். மாடிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நவுனையோ வேர்பையோ டிஸ்கிரைப் பண்றதுதான் யாரு, மாடிஃபையர்ஸ். அந்த மாடிஃபையர்ஸ் யாரு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு பக்கத்துல தான் இருக்கணும், நவுன் வேர்பு பக்கத்துல தான் இருக்கணுமே தவிர அந்த மாடிஃபையர்ஸ் வந்து நம்ம வந்து மிஸ்மேட்சா இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரிடண்டன்சி அண்ட் கிளாரிட்டி அப்படின்னா என்னன்னா, ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. அவாய்ட் unnecessary repetition and ensure the clarity. இப்போ ரிட்டர்ன் பேக் அப்படின்னு வரக்கூடாது. ரிட்டர்ன்னாவே என்னதான், திரும்பி வர்றது தான். ஓகேங்களா? இப்போ ரிட்டர்ன் பேக் அப்படின்றது வரக்கூடாது. இந்த மாதிரி நீங்க வந்து 10 டிப்ஸையும் நீங்க வந்து பார்த்தீங்க, அதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், எரர் ஸ்பாட்டிங்கை நீங்க வந்து ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸசைஸ்குள்ள போலாமா? இதை பார்த்தோன்னே நீங்களே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். Each part of the sentence is divided into segments labeled A, B, C, D. Identify the part that contain an error or choose E if there is no error. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, the team of analysts has forecasted that the company's profit will rise by over 20% next year. ஓகேங்களா? இல்ல எது வந்து இன்கரெக்டா இருக்கு, எது எரர் சொல்ல முடியுதா? இல்ல, முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. வெரி குட். என்ன அப்படின்னா, எது தப்பு, ஹேஸ் forecasted அப்படின்னு வரக்கூடாது. forecastedன்றது தப்பு. இது வந்து V1, V2, V3 எல்லாமே என்னதுதான், forecast தான். ED வரக்கூடாது. எது தப்பு, B வந்து wrong. ஓகேங்களா? எரர் எது, has forecasted வரக்கூடாது, has forecast. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே அந்த டிப்பை வந்து ஈஸியா பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு இப்ப ஆன்சர் பண்ணிடுவீங்க. Despite of repeated warnings from the central authority, the organization continued to engage the fraudulent practice. ஓகேவா? இப்போ வந்து இதுல வந்து எது வந்து மிஸ்டேக்கு சொல்லியாச்சு. நிறைய பேர் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. டெஸ்பைட் ஆஃப் வரக்கூடாது, டெஸ்பைட் தான் வரணும்.
இப்ப இதுல ஆன்சர் என்ன? ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட். The bank is planning to open their new branch in a rural area where basic facilities are lacking. ஓகேவா? The bank is planning to open their new branch. The third one வந்து என்ன வருது உங்களுக்கு? The bank is planning. ஓகேவா? The bank வந்து என்னவா இருக்கு? Is planning. Singular. To their new branch. இல்ல தப்பு கண்டுபிடிக்க முடியுதா? இது சிங்குலர், நானே சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து குழு கொடுத்தாச்சு. அப்ப என்ன வரக்கூடாது? டு ஓப்பன் their வரக்கூடாது. ஓப்பன் இது சிங்குலர்னால எல்லா டிப்பையும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதில் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பாதி பேர் ஆன்சர் பண்ணி, முக்காலுமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்ப டு ஓப்பன் their வரக்கூடாது. டு ஓப்பன் இட்ஸ் நியூ பிரான்ச் அப்படின்னு வரணும். இப்ப இதுலயும் பி தான் எரர். ஓகேவா? நெக்ஸ்ட், none of the employees were able to provide a convincing explanation for their discrepancies in the report. ஓகேவா? None of the employees. None என்றது என்னது? None of the employees என்றது என்னது? உங்களுக்கு சிங்குலரா ப்ளூரலா? None of the employees சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். அப்போ வந்து வேர் வரலாமா? வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? was வரணும். ஓகேங்களா? None of the employees was able to provide a convincing explanation for the discrepancies in the report. Next, she did not knew the answer. She did not knew the answer. So she chose to skip the question. அவளுக்கு என்ன தெரியல? ஆன்சர் தெரியல. கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டா. இதுல வந்து கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். கண்டிப்பா அவங்களால முடியும். She did not knew. Did not knew. ஓகேங்களா? நியூன்றது என்னது? past tense. இங்க என்னது இருக்கு? did. அப்ப did not knew வரலாமா? வரக்கூடாது. இதுல ஒரு சின்ன டிப் சொல்றேன் பாருங்க. do plus verb present tense. did plus verb past tense. does plus verb yes verb. இப்ப இங்க did newன்னு வருது. தப்பு தானே? didன்றது என்னது? did plus new, did plus verb. இது வந்து newன்றது என்னது? V2, அதாவது past tense. அப்ப வந்து did வந்து என்ன பண்ணக்கூடாது வந்தானா இந்த newன்றது வரக்கூடாது. did known வந்ததுன்னா ஓகே. did newன்னு வரக்கூடாது. ஓகே, clear? Next, each of the participants were asked to submit their documents before the end of the day. இதையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. each of the participants were asked to submit their. each வந்துட்டா ஒவ்வொருத்தரும் அப்படின்றப்போ என்ன வரக்கூடாது? இங்க each of the participants வந்திருக்கா. அப்ப வந்து என்னதுங்க? ஒவ்வொருத்தரும் தானே வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல was வரலாமா? was வரணுமா? வேர் வரணுமா? each singular. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? was தான் வரணும். வேர் வர கூடாது. ஓகேவா? கிளியர் தானே? அடுத்தது, the manager along with the colleague have reached an agreement to restructure the debt and improve the cash flow. ஓகேங்களா? இது மெயினா யாரு சொல்லுது? மெயின் சப்ஜெக்ட் யாரு இங்க? மேனேஜர். இன்னொருக்க ரீட் பண்ணி பாருங்க. இந்த மேனேஜர் தான் சப்ஜெக்ட். மேனேஜர் யாரு? சிங்குலர். அப்போ வெர்பு வந்து என்னவா இருக்கணும்? சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். சிங்குலர் வேர்ப் இருக்குதா? இல்ல. அப்படின்னா என்ன வரணும் இங்க? have வரலாமா? have யாருக்கு வரணும்? have வந்து யாருக்கு வரணும்? have வந்து plural nounக்கு தான் வரணுமே தவிர சிங்குலர் nounக்கு வரக்கூடாது. அப்ப என்ன வரணுங்க? the manager along with colleagues has reached தான் வரணுமே தவிர have reached வரக்கூடாது. the manager along with colleagues. ஓகேங்களா? அப்ப இங்க noun யாரு? சிங்குலர். அப்ப verbும் சிங்குலர் தான். புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது, he went to the market to buy vegetables and returned back with a full bag. returned back. நான் ஏற்கனவே டிப்ஸ்ல சொல்ல சமயம் சொல்லியிருந்தேன். இதே எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருந்தேன். இப்ப இது எது மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சாச்சு. அப்படிதானே? தெரியும் தானே?
ஓகே, என்ன எது மிஸ்டேக்? அண்ட் ரிட்டர்ன் பேக். அவாய்ட் unnecessary repetition. ரிட்டர்ன்னாலும் பேக்னாலும் ஒண்ணுதான். இப்ப கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? He went to the market to buy vegetables and returned with a full bag. ஓகேங்களா? நெக்ஸ்ட் the players as well as the coach was congratulated for their excellent performance. இதுல வந்து as well as யாரை கனெக்ட் பண்ணிருக்கு? ரெண்டு சப்ஜெக்டை கனெக்ட் பண்ணிருக்கு. the players as well as first subject என்ன? players. players யாரு? singular. pluralா singularா? plural. as well as the coach. ஓகேங்களா? அப்ப players வந்து என்ன? singular noun-ஆ plural noun-ஆ? plural noun. இப்போ coach என்றது singular noun. இங்க என்ன போட்டிருக்கு? was. was கரெக்டா? வரக்கூடாது. ஏன்னா எதோட அக்ரி ஆகணும்? ஃபர்ஸ்ட் இதோட என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட as well as the coach. பிளேயர்ஸ் வந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க? மெயினா யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? பிளேயர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வரணும் அப்படின்னா வேர்ப் வந்து என்னவா வரணும்? ப்ளூரல் வேர்ப் தான் வரணுமே தவிர சிங்குலர் வேர்ப் வரக்கூடாது. புரியுதுங்களா? குழப்பல இல்ல. இந்த பிளேயர்ஸ் as well as பிளேயர்ஸும் கூட யாரை கங்க்ராச்சுலேட் பண்ணியிருக்காங்க? கோச். அப்ப இந்த இடத்துல வேர்ப் என்ன வரணும்? ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். சிங்குலர் வேர்ப் வரக்கூடாது. அப்ப கரெக்ட் சென்டென்ஸ் என்ன? the players as well as the coach were congratulated. was congratulated வரக்கூடாது. players என்றது plural noun. so was வரக்கூடாது. were தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் the report is full of error and need to be reviewed as quick as possible. என்ன சொல்லியிருந்தேன் ஏற்கனவே? அந்த மாடிஃபையர்ஸ் கரெக்டா இருக்கா, அட்வர்ப் அட்ஜெக்டிவ்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இதுல வந்து எது மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. the report is full of error and need to be reviewed as quickly as. நம்ம as early as சொல்லுவோம்ல, லீவ் லெட்டர்லாம் எழுதியிருப்பீங்க as early as. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வரக்கூடாது? as quick as வரக்கூடாது, as quickly as possible வரணும். ஓகே, நெக்ஸ்ட் hardly had they reached the station when the train has already left. ஓகேங்களா? hardly when அப்படின்னு வந்தா உங்களுக்கு கண்டிப்பா என்ன வரணும் அப்படின்னா past perfect. hardly had they reached, இங்க past perfect இருக்கு. when the train has already left இருக்கு. அப்போ இங்க அந்த verb வந்து கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? டென்ஸ் டைம்லைன் கரெக்டா இருக்கா? இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், அடுத்தது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரசன்ட் பர்ஃபெக்ட் வரலாமா? வரக்கூடாது. அப்ப என்னதான் வரணும்? ஹார்ட்லி had they reached the station when the train had left ன்னு வரணும். has left ன்னு வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் the result of the survey has shown that the majority of people prefer online shopping over physical store. ஓகேவா? இப்ப இதுல எது மிஸ்டேக் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? the results அப்படின்றது வந்து என்னது? plural form. ஓகேங்களா? ரிசல்ட்ன்றது சிங்குலர். ரிசல்ட்ஸ் ஆஃப் சர்வேல நிறைய சர்வே எடுத்திருப்போம். அதோட முடிவுகள். அப்போ இங்க வந்து has shown வரலாமா? ரிசல்ட் ஆஃப் த சர்வே அப்படின்றப்ப வந்து இங்க என்ன வரணும்? has வரக்கூடாது, have தான் வரணும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இப்ப ரிசல்ட்ன்றது சிங்குலர், ரிசல்ட்ஸ் அப்படின்றது plural. அப்போ வந்து இந்த இடத்துல have shown தான் வரணுமே தவிர has shown வரக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் one of my friend is planning to start new business in the city. one of my friend என்னோட ஃப்ரெண்டுல ஒருத்தர். என்னோட ஃப்ரெண்டுல ஒருத்தர் வருமா? வராதுல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தர் தான் வரணுமே தவிர என்னோட ஃப்ரெண்டுல ஒருத்தர் வரக்கூடாது. இந்த இடத்துல எது தப்பு? சப்ஜெக்டே ராங். one of my friends தான் வரணும், one of my friend வரக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஓகே, then next no sooner did she open the book when the teacher
asked her to close it. ஓகேங்களா? புக்கை ஓப்பன் பண்ண உடனே டீச்சர் புக்கை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மீனிங்ல வருது. இப்ப நோ சூனர் கூட ஈக்குவல் வேர்ட் என்ன அப்படின்னா நோ சூனர் தென். இங்க என்ன வந்திருக்கு? நோ சூனர் வென்னு வந்திருக்கு. ஓகேங்களா? மீனிங்கே வந்து இது வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகல. அப்ப நோ சூனர் டிட் ஷி ஓப்பன் த புக் then the teacher வரணும். when the teacher வரக்கூடாது. ஓகேங்களா? when the teacher வரக்கூடாது. then the teacher வரணும். not only but also either or neither nor இதெல்லாம் என்னது நமக்கு வந்து ஈக்குவல் parallelism அது. ஓகேங்களா? இந்த வேர்டு வந்தா இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன் வேர்ட்ஸ் வரும். ஓகேவா? அப்ப வந்து no sooner did she open the book then the teacher asked her to close it ன்னு வரணுமே தவிர when the teacher வரக்கூடாது. Next, the student who topped the exam was awarded with a cash prize. ஓகேங்களா? the student who topped the exam was awarded with awarded a cash prize தான் வரணுமே தவிர awarded with cash prize ன்னு வரக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வேண்டாம்? இந்த வித்ன்றது தேவையில்லை. அப்ப வந்து இந்த வித் எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப இது வந்து எது மிஸ்டேக்? சி தான் மிஸ்டேக். Next, each employee must ensure that they adheres to rules of the organization. ஒவ்வொரு எம்ப்ளாயி என்ன பண்ணணும்? ஆர்கனைசேஷன் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. ஒவ்வொரு எம்ப்ளாயும் ensure. ஓகேங்களா? ஒவ்வொரு each employee must ensure that they. இந்த இடத்துல they வந்து வரலாம். they வந்தது. they வந்தா என்ன அப்படின்னா இது வந்து நியூட்ரல் ப்ரோனவுன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஈச் எவ்ரி ஒன் அப்படின்ற இடத்துல இது வந்து ப்ரோனவுன் வந்து நியூட்ரல் ப்ரோனவுன். இந்த இடத்துல நம்ம இட் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதனால தேன்றது கரெக்ட் தான். அப்ப இந்த இதுதான் நம்ம சொடுப்போம். இதுலதான் நம்ம தப்பு பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இங்க இடத்துல வந்து அட்ஹியர்ஸ் வரக்கூடாது. ஏன்னா சிங்குலருக்கு தான் வரணும். இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ப்ளூரல். ஓகே, அப்பனா இங்க என்ன வரணும்? அட்ஹியர்ஸ் வரக்கூடாது. அட்ஹியர் தான் வரணும். ஓகேங்களா? ஓகே தானே? புரிஞ்சுதா? Next, the committee member has unanimously agreed to implement the new policy starting next month. சரி, இதுல வந்து எது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுங்க. The committee members நானே சொல்லியாச்சு. இது வந்து யாரு? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னவா இருக்கு? ப்ளூரல். அப்ப ஹேஸ் வரலாமா? வரக்கூடாது. யுனானிமஸ்லி ஒருங்கிணைந்துன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் ப்ளூரல் தானே? அப்ப ஹேஸ் வரலாமா? வரக்கூடாது. ஹேவ் தான் வரணும். இப்ப இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல தான் மிஸ்டேக். ஓகேவா? அடுத்தது, if I was you, I would immediately report the issue to the higher authorities. if I was இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா கண்டிஷனல் கிளாஸ். ஓகேங்களா? இதுல வந்து if I were தான் வரணும். I wasன்னு வரக்கூடாது. டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து எதுனா I wasன்னு வரக்கூடாது. I were தான். ஓகேவா? பின்னாடி டீட்டெயிலா இதை பார்க்கலாம். ஓகே, the next, the teacher said that every one of the students had to submit their assignment before the deadline. இந்த இடத்துல எது மிஸ்டேக்? புரியுதா? இந்த இடத்துல எது மிஸ்டேக்னு தெரியுதா? The teacher said that every one of the students, ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் had to submit theirன்னு வரக்கூடாது. அவங்களோட ஒவ்வொருத்தரும் அவங்களோட அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். their வரக்கூடாது. his or herன்னு வரணும். இந்த இடத்துல எது ஆன்சர்? his அல்லது herன்னு வரணும். their வரக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், neither the manager nor his assistant was present at the meeting. ஓகேங்களா? இதுல வந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுது? நெய்தர் நார் அப்படின்னு வந்ததுன்னா அந்த வேர்ப் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற நவுனோட தான் அக்ரி ஆகணும். ஓகேங்களா? நெய்தர் நார் வந்ததுன்னா வேர்பு அதுக்கு பக்கத்துல இருக்கிற க்ளோசஸ்டா உள்ள நவுனோட தான் அக்ரி ஆகணும். இங்க அசிஸ்டன்ஸ் இருக்கு. அசிஸ்டன்ஸ் யாரு? ப்ளூரல். ஓகேங்களா? இங்க வேர்ப் என்ன இருக்கு? சிங்குலர் இருக்கு. கரெக்டா? இல்ல. அப்ப வாஸ் வரக்கூடாது. வேர் வரணும். புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுலையாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? கீ ப்ராக்டிஸ் ஸ்ட்ராட்டஜி என்னது அப்படின்னா read the sentence carefully and identify the subject, verb and modifiers. கண்டிப்பா ஏற்கனவே சொன்னதான் டிப்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? read the sentence கேர்ஃபுல்லா ரீட் பண்ணாவே போதும். நம்ம அந்த டைம்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்தாவே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம்.
ஓகேங்களா? சப்ஜெக்ட் verb and modifiers பார்த்துக்குங்க. mismatch tense number word usage பார்த்துக்குங்க. familiarize your with common error type like subject verb agreement, misplaced modifier and prepositional errors. புரியும்னு நினைக்கிறேன். வாசிச்சு விடலையே. ஓகேங்களா? ஏற்கனவே சொன்னதுதான். ஒன்னொன்னா சொல்லியிருக்கிறேன். ப்ரிபோஷன் பார்க்கணும், சப்ஜெக்ட் வேர்பை பார்க்கணும், நம்ம அது நியூட்ரல் ப்ரோனவுன் எதா இருந்ததுன்னா அதோட அக்ரி ஆயிருக்கான்னு பார்க்கணும், வேர்டு யூசேஜ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், ரிப்பிட்டேஷன் வரக்கூடாது, நெகட்டிவ்ஸ் டபுள் நெகட்டிவ்ஸ் வரக்கூடாது. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிட்டாவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எரர் ஸ்பாட்டிங்க கிராக் பண்ணலாம். ஓகேங்களா? அதில் வந்து நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கலாம். இதுமாரி 1 by 1 நம்ம வந்து டெய்லி ஒரு 20 அப்படி பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு எக்ஸசைஸ் வேணுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்ததுக்கு வந்து நன்றி, கேட்டதுக்கும் நன்றி. ஓகே, happy learning. Thank you for watching.